இந்த ஆதிகுணசேகரன் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா என்ன ஏது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, அடுத்தவங்க காலில் போய் விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிகுணசேகரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா? ஆனா கடைசியில் இப்போ அடுத்தவங்க காலில் விழ போகிற ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஆதிகுணசேகரனோட அந்த கொட்டத்தை அடக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாளும் நம்ம ஜனனிலிருந்து ஈஸ்வரி வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இத்தனை நாளா, அதாவது இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல, நம்ம ஜனனியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி 2 பேர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரொம்பவே டேலண்டாவும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகாவும் நந்தினியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேற லெவல் மாஸ் காட்டிட்டாங்களோ, இதுக்கப்புறம் இவங்க என்ன நினைச்சாலும் சரி, ஏது நினைச்சாலும் சரி, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிகுணசேகரன் நினைச்சது நடக்குது. ஆனா அது நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆதிகுணசேகரனோட திட்டம் என்ன? நம்ம ஈஸ்வரியோட அப்பாவை வர வச்சு நம்ம ஈஸ்வரிய இந்த ஒரு மணி விழாவுக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஒத்துக்க வைக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருது. நம்ம ஈஸ்வரியும் வேற வழி இல்லாம இந்த ஒரு விழாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.